மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஈரோடு அரசு மருத்துவமனையில் தொடரும் வீல்சேர் பிரச்சனையில் சூப்பர்டென்டென்ட் சிறப்பு அனுமதியுடன் ரூபாய் கூலிக்காக வீல்சேர்களை தள்ளுவதற்கு வெளியாட்களை அனுமதிக்கும் அவலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பெரியவலசு பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி சொர்ணம் என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. காயம் காரணமாக சில நாட்களுக்கு முன் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். அப்போது மூதாட்டி சொர்ணத்தை அழைத்துச் செல்ல வீல்சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் வழங்கப்படவில்லை. அதனால் அவரது மகள் வளர்மதி மூதாட்டி சொர்ணத்தை தூக்கி கொண்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் உறைவிட மருத்துவ அலுவலர் ஆகியோருக்கு மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா சண்முகம் மெமோ வழங்கினார். விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் இதுபோன்ற தவறுகள் இனி நடக்காமல் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மீண்டும் இதே போன்ற ஒரு சர்ச்சை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தரிப்பட்டறை தொழிலாளி கதிர்வேல் என்பவர் 3 நாட்களுக்கு முன்பு 60 வயதான அவரது தாய் குமுதாவை கால் புண் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். அப்போது தாய் குமுதாவிற்கு சர்க்கரை அதிகமாக இருந்ததால் அவரது கால் புண்ணை சிகிச்சை செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்று கிளீனிங் செய்ய திட்டமிட்ட நிலையில் குமுதாவை அழைத்துச் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வீல்சேரில் அழைத்துச் செல்ல கோரி மருத்துவமனை ஊழியர்களிடம் நீண்ட நேரம் போராடியும் அவர்கள் யாரும் முன் வராததால் குமுதாவின் மகன் கதிர்வேல் தனியாக தாயை வீல்சேரில் அமர வைத்து சிரமப்பட்டு அழைத்துச் சென்றுள்ளார். இதேபோல் சர்க்கரை நோயால் தாயின் உடலில் உள்ள வேறு ஏதேனும் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதா என கண்டறிய ஸ்கேனிங் சென்டருக்கு அழைத்துச் செல்வதிலும் இதே சிரம நிலை ஏற்பட்டதாக கதிர்வேல் தெரிவித்தார். இதனிடையே மருத்துவமனைக்கு தொடர்பில்லாத நபர் ஒருவர் நோயாளிகளை வீல்சேரில் வைத்து அழைத்து வந்துள்ளார். இது குறித்து கேட்டபோது அவர் மருத்துவமனையில் நியமிக்கப்பட்ட ஊழியர் இல்லை என்பது தெரிய வந்ததோடு நோயாளிகளிடமிருந்து 5 முதல் 20 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு அவர்களை வீல்சேரில் அழைத்து சென்று வருவதாக கூறிய அவர் இந்த பணியை சூப்பர்டென்டென்ட் அனுமதியுடன் தான் செய்து வருகிறேன் என இறுதியாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனை வளாகத்தில் பல்நோக்கு சிறப்பு உயர் மருத்துவமனை திறக்கப்பட்டு உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என அரசு அறிவித்த நிலையில் இதுபோன்ற அவல நிலைகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதால் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் அரசு மருத்துவமனைகள் மீது ஏழை எளிய மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது.